ஒரு வெயில் கால சாயந்தரத்துல ரமேஷ் அனாமிகா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது தெரிஞ்ச மகேஸ்வரனுங்கிறவரு பனங்காய்களை தோல்ல சுமந்துகிட்டு போயிட்டு இருந்தாரு. உடனே அனாமிகா சத்தமா, பெரியய்யா பெரியய்யா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்டா அனாமிகா. அவரு அனாமிகாவை பார்த்துட்டு நின்னாரு. அனாமிகாவும் ரமேஷும் அவர்கிட்ட வந்தாங்க. என்ன ஆச்சுமா? ஐயா, எனக்கு ஒரு 5-6 காய் கொடுக்குறீங்களா? மன்னிச்சிருடிமா, பட்டணத்துல இருந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. அங்க அவங்களுக்கு கிடைக்காதுல்ல, என்கிட்ட கொண்டு வர சொன்னாங்க. உனக்கு கொடுக்க முடியலமா? அது இல்ல ஐயா, 5 வேண்டாம், 2 கொடுங்க. நுங்கு சாப்பிடணும் போல இருக்கு. அடடே, ஏமா இப்படி தொந்தரவு பண்ற? உனக்கு வேணும்னா நாளைக்கு ஒரு கிளைய உடைச்சுக்கிட்டு வரேன். இப்ப என்ன விட்டுடுமா அப்படின்னு சொன்ன உடனே அனாமிகா கோச்சுக்கிட்டா. மகேஸ்வரனுக்கு கஷ்டமா இருந்தது. வேற வழி இல்லாம மகேஸ்வரன் ஒரு 2-3 காயை எடுத்து கொடுத்தாரு. அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான். மகேஸ்வரன் அவரோட வீட்டுக்கு போனாரு. ரமேஷும் அனாமிகாவும் அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா, நீ பண்றது எனக்கு பிடிக்கவே இல்ல. அப்படின்னா நீங்க இந்த நுங்கு ஜூஸ குடிக்காதீங்க. நுங்குல ஜூஸ் பண்ணுவியா? அவங்க இவங்கள பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நான் செய்வேன். அத உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அத்தைக்கு, மாமாக்கு, என் நாத்தனார் மாலத்துக்கு கொடுப்பேன். நீ எப்படி கொடுக்க மாட்டேன்னு நானும் பாக்குறேன். உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரியும். நான் குடிக்காம நீ குடிப்பியா? போது நிறுத்துங்க, வாங்க போலாம். 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. வெயில் இறங்கி நல்ல காத்து அடிச்சுது. வீட்டுக்கு வாசல்ல கட்டுல போட்டு சாரதாவும் பிரசாதும் உட்கார்ந்துருந்தாங்க. மாலத்தியோட படிப்பை பத்தி 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் உச்சி வெயில். தெருமுனையில இருந்த வேப்ப மரத்து கீழே நல்லா இருக்குன்னு சாரதா பிரசாதோட சேர்ந்து ஊர்ல இருந்த மத்தவங்களும் உட்கார்ந்துருந்தாங்க. முறைக்கு சாரதாவுக்கு அவங்க அத்தை வேணும். சாரதா கிட்ட பேசினாங்க. என்னடிமா சாரதா, என்ன குழம்பு வச்ச? மருமக வந்ததுக்கு அப்புறம் நான் கிச்சனுக்குள்ள போறதே இல்ல அத்தை. மருமவ என்ன செஞ்சு போடுறாளோ அதை சாப்பிட்றோம், சந்தோஷமா இருக்கும். எதுக்கா இருந்தாலும் அதிர்ஷ்டமும் வேணும் தான். ஆமா அத்தை, என் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் அனாமிகா ரூபத்துல வந்திருக்கு. எங்களை அம்மா அப்பா மாதிரி பாத்துக்கிறா. எது மாறினாலும் எங்க மேல அவளுக்கு இருக்கிற அன்பு மாற மாட்டுது. அன்புக்கு அன்பா பாத்துக்கிறா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மருமக அனாமிகா ஒரு சின்ன மண்பானை ஃபுல்லா நுங்கு ஜூஸ செஞ்சு கொண்டு வந்திருந்தா அந்த இடத்துக்கு. இந்த வெயில்ல என்னடிமா கொண்டு வந்த? குடத்தை பார்த்தா உனக்கு தெரியலையா சாரதா? இந்த வெயில்ல நம்ம எல்லாம் குடிக்கிறதுக்கு நல்ல நீர் மோர் எடுத்துக்கிட்டு வந்திருக்கா. மோர் இல்ல பாட்டியம்மா, இது நுங்கு ஜூஸ், அதுதான் குடிக்க கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பிரசாத் ஆச்சரியமா, என்னம்மா சொன்ன? நுங்குல ஜூஸ் செஞ்சிருக்கியா? நுங்க சாப்பிட்டு இருக்கோம், அது ஜூஸ் குடிச்சது இல்லையே. இப்ப குடிங்க மாமா, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனாமிகா கிளாஸ்ல மொண்டு எல்லாருக்கும் கொடுத்தா. அத குடிச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க. ருசி ரொம்ப புதுசா இருந்துச்சு. அம்மா அனாமிகா, உண்மைய சொல்லவா? இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவோ ஜூஸ் எல்லாம் பண்ணிருக்க, ஆனா இவ்ளோ ருசியா எந்த ஜூஸும் இல்ல. எனக்கு இன்னொரு கிளாஸ் தருவியாமா அப்படின்னு பிரசாத் கிளாஸ் கொடுத்தாரு. அனாமிகா அவளுக்கு இன்னொரு கிளாஸ் ஊத்தி கொடுத்தா. சாரதா, நீ சொல்லும் போது என்னவோ நம்பல, ஆனா உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கிறவதான் அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும் சாரதாவுக்கு அது ரொம்ப பெருமையா இருந்தது. நான் கூட அதையே தான் நினைக்கிறேன் அத்தை. அனாமிகா எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. அம்மா அனாமிகா, இந்த ஜூஸ் ஐடியா உனக்கு எப்படி வந்தது? நாங்க எங்க மாமாவோட வீட்டுக்கு பரீட்சை லீவுக்கு போவோம் மாமா. அங்க பாட்டி செஞ்சு தருவாங்க. எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க மாமா. அது இருக்கட்டம்மா, உனக்கு நுங்கு எங்க இருந்து கிடைச்சது? நேத்து டேம்ல இருந்து நானும் அவரும் ரோட்ல நடந்து வந்தோமா, வழியில மகேஸ்வரன் பெரியப்பா நுங்கு கிளைய உடைச்சிட்டு வந்திருந்தாரு. கொஞ்சம் குடுங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்தேன், அவரு கொடுத்தாரு. அதுதான் வீட்டுக்கு கொண்டு வந்து ஜூஸ் பண்ணி கொடுக்கறேன். அம்மா மருமகளே, நம்ம ஊர் எல்லையில ஒரு ஸ்டால போட்டு இந்த நுங்கு ஜூஸ நீ கிளாஸ் 10 ரூபான்னு வித்தேனா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். உன் நாத்தனார் மாலத்திய படிப்புக்காக எப்படியும் இந்த லீவுக்கு அப்புறம் பட்டணத்துக்கு அனுப்பணும்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த பணம் அதுக்கு உதவியா இருக்கும்ல, என்னம்மா சொல்ற? அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆஹா பாட்டி, சூப்பர் ஐடியா கொடுத்திருக்கீங்க, இன்னொரு கிளாஸ் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளாஸ் ஜூஸ் கொடுத்தா. பாட்டி சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா அவங்களோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா.
அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் மாலத்தியோட படிப்பை பத்தி வீட்டுக்குள்ளார ஒரு சர்ச்சை கிளம்புச்சு. என் பேச்ச கேளுடி. எப்படியோ +2 முடிச்சிட்ட, டிகிரி பண்ணு. அதை விட்டுட்டு என்ஜினியரிங் டாக்டர்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? நமக்கு எதுக்கு இதெல்லாம்? அதை கேட்டுட்டு மாலத்தி மனசு ரொம்ப கனமாச்சு. மாலத்திக்கு நல்லா படிச்சு சொந்த கால்ல நிக்கணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோளா இருந்தது. ஆனா ரமேஷ் சொன்னதை கேட்டுட்டு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நின்னுட்டு இருந்தா. இங்க பாருடி, நம்ம எல்லாரும் மிடில் கிளாஸ். நமக்கு சின்ன சின்ன சந்தோஷம்தான் நிரந்தரும். பெரிய பெரிய ஆசை கிட்டலாம் நம்மளால போக முடியாது. வீட்டு வேலை, சமையல் வேலையெல்லாம் கத்துக்கோ. அது இல்லப்பா, தங்கச்சிக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பண பிரச்சனையா இருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமே. அவளுக்கு என்ன விருப்பம்ன்றதையும் நம்ம யோசிக்கணும்ல. என்னங்க நீங்க பையன் பேசுறது கேட்டு அப்படியே நிக்கிறீங்க? நீங்க ஏதாவது பேசக்கூடாதா? இந்த நேரத்துல நான் மௌனமா இருக்கிறது தான் நல்லது. பொண்ணோடது விருப்பம், பையனோடது வாழ்க்கை. ரெண்டையும் சமமா பார்க்க என்னால முடியாது அப்படின்னு சொன்னதும் மாலதி அவளோட ரூமுக்கு நேரா போயிட்டா. பெட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அவளோட அண்ணி அனாமிகா அங்க வந்தா. பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. கவலைப்படாத மாலதி, எல்லாம் நல்லதே நடக்கும். அண்ணி, எனக்கு படிக்கணும் அண்ணி. ஆனா அண்ணன் பேசுறத பார்த்தா என்னோட கனவு கோட்டை கப்பல்ல மூழ்கிடும் போல இருக்கு. நம்மளோட நிலைமை எனக்கு தெரியும், ஆனாலும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. கனவு காண்றவங்களால அதை நிப்பாட்டவே முடியாது. நிலைமை கஷ்டமா இருக்கும்போது நம்ம ரொம்ப உறுதியோட இருக்கணும். நீ நிஜமா அவ்வளவு படிக்கணும்னு நினைச்சேனா கண்டிப்பா அதுக்கு ஒரு மார்க்கம் கிடைக்கும். ஆனா அண்ணி, பணம், ஃபீஸ், புக்குங்க, இதெல்லாம் எப்படி? இங்க பாரு, ஸ்காலர்ஷிப், கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் இருக்கு. நானும் அத்தையும் கூட உதவி செய்யறோம். உங்க அண்ணன் பேச்ச கண்டுக்காத. அவர் அப்படி சொன்னாரே தவிர நீ விடாப்புடியா இருந்தேனா அவரும் போக போக உன்னை புரிஞ்சுப்பாரு. நீயும் அம்மாவும் எப்படி உதவி செய்வீங்க அண்ணி? நாங்க நுங்கு ஜூஸ் விக்கலான்னு இருக்கோம். இது சம்மர் இல்லையா, எல்லாரும் அதை வாங்குவாங்க. நுங்கு ஜூஸுக்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்கு. நேர்மையா செஞ்சோன்னா நியாயமா சம்பாதிக்கலாம். ஓகே அண்ணி, நீங்களும் அம்மாவும் சப்போர்ட் பண்றீங்கங்கிறதுனால நான் போய் அண்ணன் கிட்ட பேசி பாக்குறேன். ஆனா இப்படி அழுதுகிட்டே போய் நிக்க கூடாது. தைரியமா பேசணும், உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் மாலத்தியோட கண்கள்ல கண்ணீர் நின்னுச்சு. அவ தைரியமா முன்னாடி வந்து, அண்ணா, நான் நல்லா படிக்கிறேன் அண்ணா. எல்லா ஸ்காலர்ஷிப்க்கும் நான் ட்ரை பண்றேன். அம்மாவும் அண்ணியும் சேர்ந்து நுங்கு ஜூஸ் வித்து ஹெல்ப் பண்றாங்களாம். சோ உனக்கு பாரம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு மாலதி தைரியமா சொன்னா. அப்போ அனாமிகாவும் அந்த இடத்துக்கு வந்திருந்தா. ரமேஷ் பார்த்தான். ஒத்துக்கோங்க, நானு, மாமா, அத்தை எல்லாரும் உதவி பண்றோம். அவளை படிக்க வைக்கலாம். பொம்பளை பிள்ளைங்க படிச்சா நாட்டுக்கு மதிப்பு தானே. ரமேஷ் கொஞ்சம் யோசிச்சான். தன்னோட தங்கச்சி கண்கள்ல இருந்த ஆர்வம், உறுதிய பார்த்து ஒத்துக்கிட்டான். சரிடி, படிச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். மாலதி ரொம்ப சந்தோஷப்பட்டா. மறுநாள் காலையில சாரதாவும் அனாமிகாவும் போய் மகேஸ்வரனை பார்த்தாங்க. நுங்க பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பாமா, ஒரு பொம்பளை புள்ள படிப்புக்காக என் தோட்டத்து நுங்கு பயன்படுதுன்னா கொடுக்காம இருப்பனா? கண்டிப்பா பண்றேன், எடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லி மகேஸ்வரன் போனாரு. அப்படியே நேரம் போச்சு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு மாட்டு வண்டி ஃபுல்லா நுங்கு தாரா இருந்தது. அத மகேஸ்வரன் சாரதா வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. அத பார்த்து மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட நுங்கு கொண்டு வந்துட்டேன். உங்க வேலைய நீங்க ஆரம்பிங்க. கண்டிப்பா மகேஸ்வரா, இத நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் மகேஸ்வரன் சந்தோஷமா அங்கிருந்து போனாரு. அத்தை, நம்ம லேட் பண்ண வேண்டாம் அத்தை. இன்னைக்கே நம்ம கிளாஸ், சக்கரை, பால், ஐஸ் எல்லாம் வாங்கலாம். நாளைக்கே 4 முனை வீதியில வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். ஆமா மருமகளே, நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்ம நிலைமை மாறும். மாலத்தியையும் நம்ம படிக்க வைக்க முடியும். மறுநாள் காலையில மருமகளும் மாமியாரும் ஒரு பெரிய ரோட்ல ஒரு ஸ்டால போட்டாங்க. நுங்கு ஜூஸ விக்க ரெடி ஆனாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் போனவங்க எல்லாரும் நுங்கு ஜூஸ பார்த்ததும் புதுசா இருக்கேன்னு சொல்லி வந்து குடிச்சாங்க. நாட்கள் அப்படியே போச்சு. மாலத்தியோட படிப்புக்காக மாமியாரும் மருமகளும் ஆரம்பிச்ச இந்த நுங்கு ஜூஸ் வியாபாரம் ஒரேடியா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அது அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. நீங்க எப்பவாவது நுங்கு ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா? ஒருவேளை நீங்க குடிச்சது இல்லைன்னா அனாமிகாவோட ரெசிபிய நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இந்த சம்மர்ல கண்டிப்பா குடிங்க. எப்படி இருந்ததுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல கதையில உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பாய் பாய்.